ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நேற்று 28 மார்ச் அன்னைக்கு மியான்மர்லேயும் தாய்லாண்ட்லேயுமே மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம், பேக் டு பேக் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம். இந்த ரெண்டு நிலநடுக்கமும் கடந்த ஆண்டுகளில் இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் அங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படின்றப்போ, அங்கே இருக்கிற வீடுகள் மிகப்பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், அங்கே ரொம்ப பழமையாக இருந்துக்கிட்டு இருக்க டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிற பல இடங்கள் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே சரிஞ்சு டெமாலிஷ் ஆகிடுச்சு. அடுத்த ட்ரிப்பில் நீங்கள் தாய்லாண்ட்லாம் போனீங்க, பேங்காக்லாம் போனீங்க, அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னமும் இருக்கா அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறி தான். போன வாட்டி இருந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு பேங்காக் ட்ரிப்லையோ தாய்லாந்து ட்ரிப்லையோ மியான்மர் ட்ரிப்லையோ நீங்கள் பார்க்குறதுன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த அளவுக்கு டோட்டலாக பாதிக்கும் மேலான நாடு அங்கே டோட்டலாக சரிஞ்சு விழுந்திருக்கு. அங்கே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வீடுகள், மிகப்பெரிய ஆஃபீஸஸ், மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் சிட்டிஸ் எல்லாமே சரிஞ்சு விழுந்துச்சு. மண்ணோட மண்ணாகிடுச்சு. அங்கே இருக்கிற ரோடு, உள்நாட்டில் இருக்கிற எல்லா ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரோடெல்லாம் பிளந்த மாதிரி இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போகணும் அப்படின்னா கூட முடியாத ஒரு விஷயமா இப்போதைக்கு அங்கே இருக்குது. அந்த கடல் வழி பாதையுமே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜுமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கடல் வழி பாதையுமே மூடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ளைட்டு, ஏர்போர்ட், அங்கே முக்கியமாக சொல்லப்படுற ஏர்போர்ட்ஸ் எல்லாமே சரிஞ்சு விழுந்து அங்கே இருக்கிற எந்த ஃப்ளைட்டுமே பறக்கவும் இல்லை, எந்த ஃப்ளைட்டுமே உள்ளே இறங்கவும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட உள்ளே இருக்கிற மக்கள் கம்ப்ளீட்டடாக சீல்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த நாட்டோட கவர்மெண்ட் எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. ஒரு நாட்டுக்கு எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. பல மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை, பல டிஸ்கஷனுக்கு அப்புறமா எடுக்க வேண்டிய ஒரு முடிவு தான் இந்த எமர்ஜென்சி அலர்ட். இந்த எமர்ஜென்சி அலர்ட் ஒரு நாடு எப்போ கையில் எடுக்கும் அப்படின்னாக்கா எல்லாமே கைமீறி போனதுக்கு அப்புறமா தான் ஒரு எமர்ஜென்சி அலர்ட்ன்றது கை எடுக்கும். ஸோ இன்னைக்கு மியான்மர் அரசும் தாய்லாண்டுமே இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி அலர்ட்னா எந்த ஒரு நாட்டு, வேற ஒரு நாட்டு, வெளிநாட்டு மக்கள் உள்நாட்டுக்கு வரக்கூடாது, உள்ளே இருக்கிற மக்களும் வெளிநாட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு இப்போது மியான்மரும் தாய்லாந்து. என்ன தான் நடக்குது, அங்கே இருக்கிற மக்கள் இப்போது எத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க, எத்தனை பேர் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் மொத்த ஒரு நியூஸையுமே பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, நேற்று 28 மார்ச் அன்னைக்கு மியான்மரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் அப்படின்றது நடந்திருக்குங்க. இது கிட்டத்தட்ட 7.7 ஹெக்டர் அளவுக்கு இந்த ஒரு எர்த்குவேக் அப்படின்றது இருக்கு. இது கடந்த ஆண்டுகளே ரொம்ப முக்கியமாக அதிகமாக பார்க்கப்படுற ஒரு ஹெக்டர் அளவு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு எர்த்குவேக் அப்படின்றது அங்கே ஃபீல் செய்யப்பட்டுச்சு. அது மியான்மரில் மட்டும் இல்லை, தாய்லாண்டில் இருக்கிற பேங்காக் வரைக்கும் இந்த ஒரு நிலநடுக்கம் ஃபீல் செய்யப்பட்டுச்சு அப்படின்றது சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம், சுனாமி வரதுக்குமே வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. பட் நல்ல வேலை இப்போதைக்கு அங்கே சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வரல. பட் என்ன பாதிப்பு அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிற எல்லா வீடுகளுமே தரமட்டமாச்சு. காசால நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு தரமட்டமாக இருக்குமோ அந்த மாதிரி பாதிக்கும் மேலான ஊர் அங்கே தரமட்டமாச்சு. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் மனுஷன் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றது தெரியறதுக்குள்ளேயே இது எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சைலண்டாக இருந்தது. அடுத்த சில நிமிஷங்களே அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக், அது கிட்டத்தட்ட 6.4 ஹெக்டர் அளவுக்கு அந்த ஒரு எர்த்குவேக் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் எவ்வளோ 7.7 ஹெக்டர், செகண்ட் எர்த்குவேக் 6.4 ஹெக்டர். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக்ஸ் அப்படின்றது பேக் டு பேக் சந்திச்சது மியான்மரும் தாய்லாண்டுமே. ஸோ பேக் டு பேக் இந்த ஒரு எர்த்குவேக் வந்ததுனால இன்னைக்கு நிறைய வீடுகள் சரிஞ்சு விழுந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் வீடுகளோட இடுபாடுகளை சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மிகப்பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், மிகப்பெரிய 40 மாடி அளவுக்கான பில்டிங்ஸ் எல்லாமே கண்ணாடி பில்டிங்ஸ்லாம் அப்படியே சுக்குநூறாக நுரையுது, அப்படியே நொறுங்கி கீழே விழுது. எவ்வளோ பெரிய ஒரு பேங்காக்ல இருக்கிறதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்ஸாக இருக்கும். அந்த பில்டிங்ஸ்க்கு மேலே மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் கட்டுறது வழக்கமாக இருக்கும் டூரிஸ்ட்டுக்காக. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூல், மொட்டை மாடியில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் இருக்கிற தண்ணியை எல்லாமே பாஞ்சு வெளியில் விழுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸான ஒரு எர்த்குவேக் தான் இன்றைக்கி அது இருந்திருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இந்த 2 எர்த்குவேக் மூலிமா எந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா, உள்நாட்டில் இருக்கிற எல்லா ரோடுமே அப்படியே விரிசல் விழுந்து ரெண்டுமே
பொழந்துக்கிட்டு இருக்குது எல்லா ரோடுமே. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு பைக்கோ காரோ போக முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொன்று ஒரு சைடு கடல் வழி பாதையாவது நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஒரு நிலநடுக்கத்தில் அந்த கடல் வழிக்கு மேலே இருக்கிற பிரிட்ஜு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு கடல் நடுவில். ஸோ இதனால எந்த கப்பலும் உள்ளே வரல, எந்த கப்பலும் வெளியில் போக முடியல. ஸோ கடல் வழி பாதையுமே டோட்டலாக க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு. சரி, ஏர்போர்ட் சைடு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட்டுமே டோட்டலாக க்ளோஸ். ஏன்னா ஏர்போர்ட்டுமே அங்கே நிறைய விஷயங்கள் நொறுங்கி விழுந்துருக்கு. டோட்டலாக அங்கேயுமே ஏர்போர்ட் டோட்டலாக பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இதனால எந்த ஃப்ளைட்டுமே இறங்கலை, எந்த ஃப்ளைட்டுமே போகலை. ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நம்ம நாட்டுக்கு எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிச்சலாம்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி அலர்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ஒரு நாடு அவ்வளோ சீக்கிரத்தில் எமர்ஜென்சி அலர்ட் அறிவிக்காது. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு கை மீறி போகிற ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் எமர்ஜென்சி அலர்ட்ன்றது ஒரு கவர்மெண்ட் அந்த நாட்டுக்கு அந்த ஒரு எமர்ஜென்சி அலர்ட்ன்றது விதிக்கும். பட் இன்றைக்கி மியான்மர்லையும் தாய்லாண்ட்லையுமே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா நிலைமை கை மீறி போயிடுச்சு அப்படின்றது தான் ஒரு அர்த்தம் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதனால் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன ஒரு சஜஷன் கொடுக்குறாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற டூரிஸ்ட் வர்றதுக்கான ஒரு பிளான் இருந்ததுன்னா வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸுமே கொடுத்துருக்காங்க. அதே போல் உள்ளே இருக்கிற மக்கள் வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையுமே இப்போதைக்கு மாறி இருக்கு. அங்கே இருக்கிற மற்ற டூரிஸ்ட்டுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அங்கே இருக்கிற பொதுமக்களுமே அங்கே இருக்கிற மிலிட்ரி போலீஸ் சர்வீஸ்மேன்ஸுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அங்கே இருக்கிற விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்றப்போ அங்கே பேசிக்காக ஒரு 30 மாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடந்திருக்கு. ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்தேன். 30 மாடியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் கிட்டத்தட்ட 400 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 400 பேரில் இந்த ஒரு முதல் நிலநடுக்கம் வரும்போதே அந்த மொத்த 30 ஃப்ளோர் கொண்ட அந்த பில்டிங் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிச்சு. அந்த சரிவில் கிட்டத்தட்ட 89 பேர் வந்துட்டு உள்ள அந்த இடிபாடில் சிக்கியிருக்காங்க. இந்த ஒரு இடிபாடில் சிக்கினவங்களை இன்னும் வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்றது இன்னை வரைக்கும் கூட தெரியலைங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னை வரைக்கும் ரெஸ்கியூ டீம்ஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரெஸ்கியூ டீம் மூலியமான்றது மட்டும் கிடையாதுங்க. அங்கே இருக்கிற நாட்டு கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த அஃபிஷியல்ஸுமே சரி, மெடிக்கல்ஸ் தேவைப்படுற அந்த மெடிக்கல் சர்வீஸில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுமே சரி, போலீஸ், அந்த நாட்டு மிலிட்ரி எல்லாருமே இப்போது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மட்டுமே, மிலிட்ரியோ போலீஸ் மட்டும் இல்லைங்க. அங்கே இருக்கிற பொதுமக்களும் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களை வந்துட்டு எவாக்குவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே மெடிக்கல் கேம்பை போட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப காயப்பட்டவங்களுக்கு முதல் உதவி பண்ணுறதுக்காக கேம்ப்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப சிவியராக இன்ஜூரி இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு தாய்லாண்ட்லேயுமே மியான்மர்லேயுமே ரெஸ்கியூ டீம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இது உலகம் முழுக்க பார்க்கப்படுது. இதோட தொடர்ச்சியாக இந்தியாவுமே இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார் இல்லையா, ஸோ அவருமே வந்துட்டு தாய்லாண்டை பற்றியான விஷயங்களை பேசி தாய்லாண்டுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா இந்தியா சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கு. இது ஏன் அப்படின்றது பட்சத்தில் அடுத்த வாரம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வந்துட்டு தாய்லாண்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்திருக்கு. பட் அதோட பட்சத்தில் இந்த நேத்திக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால நாளைக்கு அடுத்த வாரம் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குமா இல்லையான்றது தெரியல. பட் இதோட தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயத்தையுமே இந்தியா வந்து தாய்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். ஸோ இது எல்லாமே இந்த பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அங்கே இருக்கிறோட மக்களோட நிலைமை, அங்கே ப்ராப்பரான சாப்பாடு இல்லை, ப்ராப்பரான தண்ணி இல்லை, அதே போல் அவங்களுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்வாதாரமே டோட்டலாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் அவங்களுக்கு இருந்த வீடும் சரி, அவங்க கிட்ட இருந்த உடைமைகள் எல்லாமே டோட்டலாக மண்ணோட மண்ணாக பொதிஞ்சிச்சு. இது தாண்டி வந்துட்டு முக்கியமாக தாய்லாண்டுக்கு வந்துட்டு டூரிஸ்ட்டு தான். டூரிஸ்ட் பிளேஸே ரொம்ப ஒரு பழங்காலத்து பொருட்களை அங்கே வந்துட்டு மெயின்டைன் பண்ணி அது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுவாங்க. நிறைய டூரிஸ்ட் பிளேஸை அந்த காலத்து இடங்கள் எல்லாமே இப்போது நிறைய டெவலப் பண்ணி அது மூலிமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது அந்த டூரிஸ்ட் பிளேஸ் பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே இடங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போது டோட்டலாக சரிஞ்சு போயிருக்கு. பழங்காலத்து கோயில்கள், பழங்காலத்து இடங்கள், கோட்டைகள் இது எல்லாமே வந்துட்டு டோட்டலாக சரிஞ்சு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. இப்போ டூரிஸ்ட்டுக்கான ஒரு விஷயமும் இப்போ அந்த நாட்டுக்கு அந்த ரெவென்யூ அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ கம்ப்ளீட்டடாக இந்த 2 எர்த்குவைக்னால ஒரு நாட்டோட எக்கனாமி சரீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுமே சொல்லப்படுது. அங்கே நிறைய பேருக்கு எல்லா மக்களுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இன்டர்நெட் ஷட் டவுன் ஆகியிருக்கு. அங்கே நெட்ஒர்க்ஸே இல்லை, யாருக்குமே ஃபோன் கால்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியல, இன்டர்நெட் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இப்போ இது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்கள தேடி இவங்க போகும்போது அவங்க எங்கே போகிறாங்க, என்ன ஆனாங்க, என்ன ஏதுன்றது
தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால மக்களுக்கிட்ட நிறைய குழப்பங்கள் வருது. மக்கள் எங்கே போய் யாரை என்ன தேடுறதுன்ற ஒரு விஷயமும் நிறைய இப்போ இதில் வந்துட்டு பதட்டம் அப்படின்றது ஒன்று உருவாயிருக்கு. ஒரு இன்டர்நெட் இருந்திருந்தால் மேபி ஃபோன் பண்ணியாவது என்ன விஷயம், எங்கே இருக்கீங்க, சேஃப்டியாக இருக்கீங்களான்றது கேட்கலாம். பட் அந்த ஆப்ஷன் கூட இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு இல்லை. ஸோ இதனால் வந்துட்டு அடுத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த நாட்டுக்கு இருக்குது. ஒரு ஃபோன் கால்ஸோ ஒரு இன்டர்நெட்ஸோ இருந்ததுன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி என்ன விஷயம் என்ன இதுன்றது கேட்கறதுக்கு எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுவுமே எங்கள் இப்போதைக்கு அது ஒரு பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களுமே வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அங்கே இன்டர்நெட் ஃபோன் கால்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு அமைதிப்படுவாங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே சொல்கிறது. சரி, இதுதான் வந்துட்டு தாய்லாந்து மியான்மர்லேயும் நடந்த ஒரு மிகப்பெரிய இப்போ நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு நடந்த ஒரு நேத்திக்கு நடந்த விஷயங்கள். இது வரைக்குமே அந்த நாட்டு கவர்மெண்ட் இதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, அங்கே எத்தனை விஷயங்கள் வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றது இது வரைக்கும் எதுவுமே அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுக்கான ஒரு ரெஸ்கியூ டீமும் அதுக்கான ஒரு டேட்டா ரிப்போர்ட்டும் போய்கிட்டு இருக்கு. பட் மேபி அது வந்ததுக்கப்புறமா வேணாலும் அதை பற்றி தெரிவிக்கலாம். பட் இப்போதைக்கு இதுதான் தாய்லாண்ட்லேயுமே ப்ளஸ் மியான்மர்லையுமே நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக இதுக்கப்புறம் நீங்கள் போக முடியாது கொஞ்சம் நாளைக்கு. ஸோ இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பிளான் பண்ணால் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எர்த்குவைக் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக வருது அது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த உலகம் முழுக்க கிட்டத்தட்ட மேஜராக 9 டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது. இந்த 9 டெக்டானிக் பிளேட்ஸில் தான் எல்லா நாடுகளுமே அமைஞ்சிருக்கு, எல்லா கடல்களுமே இதில் அமைஞ்சிருக்கு. இது 9 டெக்டானிக் பிளேட்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பட் மேஜராக 9 டெக்டானிக் பிளேட்ஸ் தான் முக்கியமான டெக்டானிக் பிளேட்ஸ். பட் அதை தாண்டி மைனர் டெக்டானிக் பிளேட்ஸும் இருக்குது, மைக்ரோ டெக்டானிக் பிளேட்ஸும் இருக்குது. பட் இந்த 9 மேஜர் டெக்டானிக் பிளேட்ஸில் ஒன்றுக்கு ஒன்று இப்படி உரசும் போதோ இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று அது மேலே எழும்போதோ இந்த எர்த்குவைக் அப்படின்றது இந்த நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புமே ஆகுது. இந்த ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று இப்படி உரசும் போது எர்த்குவைக் அப்படின்றது வரும். ஒன்றுக்கு ஒன்று இப்படி மோதும் போது இப்படி மலைகள் உருவாகும். அதாவது மவுண்டன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மவுண்டன்ஸ் அப்படின்றது ஒன்று உருவாகும். ஹிமாலயா மலையெல்லாம் அவ்வளோ பெருசாக உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒன்றுக்கு ஒன்று டெக்டானிக் பிளேட்ஸ் காலங்கள் மாற மாற வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று மோதும் போது அது மூலிமா மலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் உருவானது தான் இந்த ஹிமாலயஸ். இது சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மலைகள் அப்படின்றத பார்க்கும்போது அங்கே ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் ஒரு ரியாக்ஷன் நடந்து ஒன்றுக்கு ஒன்று மோதி அதிலிருந்து மலைகள் உருவாகினது தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. சரி, இது எல்லாமே வந்துட்டு மோதும் போது மலைகள் உருவாகுது. இதுவே டெக்டானிக் பிளேட்ஸ் பிரியும் போது என்ன விஷயங்கள் உருவாகும் அப்படின்னப்போ பூமியில் விரிசல் விட ஆரம்பிக்கும். விரிசல் விட ஆரம்பித்து மிகப்பெரிய பள்ளங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ மிகப்பெரிய பள்ளங்களில் இருந்து நெருப்பு கொழும்புகள் வெளியில் வர ஆரம்பிக்கும். லாவா அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி மோதும் போதும் மலைகள் அப்படின்றது உருவாகும், பிரியும் போது நெருப்பு கொழும்பு பூமியிலேருந்து வெளியில் வரும் அப்படின்றது தெரிஞ்சு இதுதான் டெக்டானிக் பிளேட்ஸோட ஒரு விஷயங்கள். ஸோ இப்படி தான் எர்த்குவைக் அப்படின்ற ஒரு விஷயமும் வருதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தாய்லாந்து மியான்மர் ஏதாச்சும் போகிற மாதிரி ஒரு பிளான்ஸ் இருந்ததுன்னா முக்கியமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்றது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் தாய்லாந்து போயிருக்கீங்களா, மியான்மர் போயிருக்கீங்க, அங்கே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அண்டர் தென் பை பை ஏபி.